Welcome to another session of the GCE Advanced Level Examination 2020 New Syllabus General English Question Paper Discussion. Today we are going to have a look at the question number 5 in part A in the second paper. Question number 5. Read the following text and answer the questions from 1 to 5. பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து 1 முதல் 5 வரையான வினாக்களுக்கு விடையளிக்க. The first sentence in paragraph 2 has been left out. இரண்டாம் பந்தியில் உள்ள முதலாவது வசனம் has been left out, நீக்கப்பட்டுள்ளது, மிஸ்ஸிங் ஆக இல்லாமல் இருக்கிறது. Now have a look at the first paragraph. இப்போ முதலாம் பந்தியை பாருங்க. When students select their advanced level subjects, மாணவர்கள் அவர்களுடைய உயர்தர பாடங்களை தெரிவு செய்யும் பொழுது they make their decision, அவங்க பண்ணுறாங்க அவங்களோட முடிவு தீர்மானத்தை based on several factors, பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு, அவர்களுடைய டிசிஷன் தீர்மானத்தை மேற்கொள்கிறாங்க. One is their preference for certain subjects. ஒன்று சில குறித்த பாடங்களுக்கான அவர்களுடைய விருப்பம். Let's focus a little bit on the pronunciation of this word preference. இந்த preference என்ற இந்த சொல்லின் உச்சரிப்பு பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முதல்ல பாருங்கள், verb வினை சொல்லாக சொல்லும் பொழுது நாங்கள் அந்த உச்சரி என்ற அந்த சொல்ல இங்கிலீஷில் எப்படி சொல்கிற ப்ரனவுன்ஸ், அது verb வினை சொல்லாக வரும் பொழுது உச்சரி அப்படின்ற. உதாரணத்துக்கு they pronounce, அவர்கள் உச்சரிக்கின்றார்கள். இதை உச்சரிப்பு என்று நவுன் பெயர் சொல்லாக சொல்லும் பொழுது எப்படி வரும்? pronunciation. verb வினை சொல்லாக வரும் பொழுது pronounce அப்படி வந்து now and noun பெயர் சொல்லாக வரும் பொழுது எப்படி வரும்? pronunciation, none என்று வரும். லைக்வைஸ் அதே மாதிரி இங்கே இந்த ப்ரெஃபரன்ஸ் என்ற இந்த சொல்ல பாருங்கள். லெட் மீ ஷோ இட் டு யூ. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹாவ் அ லுக் அட் திஸ். இந்த சொல் verb வினை சொல்லாக வரும் பொழுது ப்ரிஃபர் என்று வரும். நவுன் பெயர் சொல்லாக வரும் பொழுது எப்படி வரும்? preference அப்படி வரும். ரைட். அப்போ one is their preference for certain subjects. ஒன்று சில குறித்த பாடங்களுக்கான அவர்களுடைய விருப்பம். There are subjects they like more than others. பாடங்கள் இருக்கின்றன, அவங்க விரும்பக்கூடிய பாடங்கள் ஏனைய பாடங்களை விட விரும்பக்கூடிய பாடங்கள். they like more than others, ஏனைய பாடங்களை விட சில பாடங்களை அவங்க விரும்பக்கூடிய பாடங்கள் இருக்கிற. சில பாடங்களை விட சில பாடங்களை அவங்க விரும்புகிற. another is the inherent skills they have identified in themselves for certain subjects.
இன்னொன்று சில சில பாடங்களுக்கு அவர்கள் அடையாளம் கண்டுள்ள பிறப்பிலேயே நிலையாக மறைந்துள்ள திறன்கள் அது ஒன்று இன்னொரு காரணம். inherent means inherent here let me show you நான் காட்டுறேன் உங்களுக்கு. inherent here here inherent means innate, built in, inborn, natural, native, basic, deep rooted இப்படி சினோனிம்ஸ் ஒத்தகருத்து சொற்கள் இருக்கின்றன. அப்படின்னா பிறப்பிலேயே நிலையாக மறைந்துள்ள ஒருவரிடம் சில ஆட்கள்கிட்ட பிறப்பிலேயே திறன்கள் மறைந்திருக்குது, திறன்கள் உருவாகி இருக்குது, படைக்கப்பட்டிருக்குது, இறைவனால் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ நேச்சுரல் இயற்கையாக என்று சொல்லுவாங்க. நாங்கள் படைக்கப்பட்ட என்று விசுவாசிக்கிறோம். ரைட். Another is the inherent skills they have identified in themselves for certain subjects. சில குறிப்பிட்ட பாடங்களுக்கு அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணியுள்ள அடையாளம் கண்டுள்ள மறைந்திருக்கின்ற அந்த திறன்கள் அதுவும் ஒரு காரணம். whatever the subjects they select, என்ன பாடத்தை அவங்க தெரிவு செய்தாலும் most of them, அவர்களில் பெரும்பாலானவர்கள் wish to enter a university, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நுழைய விருப்பப்படுவாங்க. to continue their education, அவர்களுடைய கல்வியை தொடருவதற்கு. moving on to the second paragraph. Right. Second paragraph. The first sentence is missing. அதில் முதலாவது வசனம் இல்லை. It has been left out. Right. The best known ones are the state universities. மிக அறியப்பட்டவை, பிரபலமானவை ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், அரச பல்கலைக்கழகங்களாக இருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு த யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா யூனிவர்சிட்டி இஸ் டுடே த ஹோம் ஆஃப் 8 faculties. 8 ஃபெக்கல்ட்டிஸுக்கு 8 ஃபெக்கல்ட்டிஸ் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிற இன்றைக்கி ஜஃப்னா யூனிவர்சிட்டி 8 ஃபெக்கல்ட்டிஸ். ஃபெக்கல்ட்டிஸ் எனக்குள்ள சொல்லலாம் ஒவ்வொரு துறை சார்ந்த இடம். இப்போ ஆர்ட்ஸ் ஃபெக்கல்ட்டி, இப்போ சயின்ஸ் ஃபெக்கல்ட்டி, அப்படி இருக்கிற ஒவ்வொரு பகுதி. இப்போ சயின்ஸுக்குண்டு ஒரு ஃபெக்கல்ட்டி பீடம், ஆர்ட்ஸுக்குண்டு ஒரு ஃபெக்கல்ட்டி ஆர்ட்ஸ் கலைப்பீடம். அப்படி வித் 57 அகடமிக் டிபார்ட்மெண்ட்ஸ். அப்போ ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் 8 ஃபெக்கல்ட்டிஸும் இருக்குது. அதில் 57 அகடமிக் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 57 அகடமிக் டிபார்ட்மெண்ட்ஸ். அகடமிக் மீன்ஸ் எஜுகேஷனல், நாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ரெலவன்ஸ், ஆஃப் ஒன்லி தியரட்டிக்கல். கல்வி சார்ந்த என்று எடுக்கலாம். அதோட ப்ராக்டிக்கல் அல்லாமல் தியரி சம்பந்தமாக படிக்கக்கூடிய இடம் என்று சொல்லலாம். தியரி கோட்பாட்டு விஷயங்களை படிக்கிற இடம், ப்ராக்டிக்கல் அவ்வளவு இல்லை. அப்படியும் எடுக்கலாம். நாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ரெலவன்ஸ்,
ஆஃப் ஒன்லி தியரட்டிக்கல். அப்போ கோட்பாட்டு விஷயங்களை மட்டும் படிக்கிற என்றும் அர்த்தம் எடுக்கலாம் அகடமிக் என்னும் பொழுது. அதோட எஜுகேஷனல் கல்வி சார்ந்த என்ற அர்த்தமும் அகடமிக் என்றதுக்கு இருக்குது. டிபார்ட்மெண்ட்ஸ் மீன்ஸ் டிவிஷன், செக்ஷன், செக்டர், சப்செக்ஷன் அப்படின்னா பிரிவு, மாதிரி சப்செக்ஷன் உப பிரிவு, சப் டிவிஷன் உப பிரிவு, யூனிட் அலகு, பிரான்ச் கிளை, இப்படி பல சினனிம்ஸ் ஒத்தகர்த்த சொற்கள் இருக்குது. The University of Ruhuna, another leading university in Sri Lanka. ஸ்ரீலங்காவில் இன்னொரு முன்னணி பல்கலைக்கழகம் ருஹுனா யூனிவர்சிட்டி consists of 10 faculties. 10 பீடங்களை உள்ளடக்கி இருக்குது. with 57 departments. 57 பிரிவுகளுடன் டிபார்ட்மெண்ட்ஸோடு. இன்ஃபேக்ட் உண்மையில் each university each university has several faculties. உண்மையில் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் பல பீடங்களை கொண்டிருக்கிற. and there are various departments in each faculty. ஒவ்வொரு ஃபெக்கல்ட்டியிலையும் ஒவ்வொரு பீடத்திலையும் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிவுகள் காணப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இந்த ரஜாராட்ட யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ரஜாராட்ட யூனிவர்சிட்டியில் த ஃபெக்கல்ட்டி ஆஃப் எக்ரிகல்ச்சர் விவசாய பீடம் ஹேஸ் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் 4 பிரிவுகளை கொண்டிருக்கிற. ரைட், நவ் மூவிங் ஆன் டு த third paragraph. Paragraph number 3. There are many subjects. பல பாடங்கள் இருக்கின்றன. In each faculty ஒவ்வொரு பீடத்திலும் related to the program of study. அந்த கற்கை நெறியோட தொடர்பாக ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியிலையும் பல பாடங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இன் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ஆர்ட்ஸ் பீடங்களில் இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி சிஸ்டம் அரச பல்கலைக்கழக முறைமையில் யூ கேன் ஸ்டடி சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு படிக்க முடியும் பாடங்கள் ஃப்ரம் த ஹியூமனிட்டிஸ் அண்ட் த சோஷியல் சயின்ஸஸ். இப்போ ஹியூமனிட்டிஸ் அதோட சோஷியல் சயின்ஸஸ் அந்த துறைகளில் உங்களுக்கு பாடங்களை கற்க முடியும். இப்போ ஹியூமனிட்டிஸ் என்றால் என்ன? இட் மீன்ஸ் லேர்னிங். ஹியர் லெட் மீ ஷோ யூ, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹியூமனிட்டிஸ், ஹியர் ஹியூமனிட்டிஸ், இட் மீன்ஸ் லேர்னிங் கன்சர்ன்ட் வித் ஹியூமன் கல்ச்சர், மனித கலாச்சாரம், ஸ்பெஷலி லிட்ரேச்சர் விசேடமாக இலக்கியம், ஹிஸ்ட்ரி வரலாறு, ஆர்ட் கலை, மியூசிக் இசை அண்ட் ஃபிலோசஃபி தத்துவம் போன்ற மனித கலாச்சாரத்தோட தொடர்பான கற்கை நெறி என்று சொல்லலாம் ஹியூமனிட்டிஸ். அண்ட் த சோஷியல் சயின்ஸஸ் சமூக விஞ்ஞானங்கள், இந்த துறைகளிலிருந்து உங்களுக்கு பாடங்களை கற்க முடியும் அரச பல்கலைக்கழக முறைமையில். எங்கே? இன் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் கலை பீடத்தில். இன்ஃபேக்ட் உண்மையில் தி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி இஸ் நோன் ஆஸ் த ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸஸ். உண்மையில் இந்த ஆர்ட்ஸ் பீடம் அறியப்படுகிறது ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸஸுக்கான பீடம் என்றும் அறியப்படுகிறது. இப்போ ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸஸ் மனித கலாச்சாரம் தொடர்பான கற்கை நெறி, அதோட சமூக விஞ்ஞானங்கள் பீடம் எனவும் இந்த ஆர்ட்ஸ் பீடம் அறியப்படுகிறது. ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி அவ்வாறும் அறியப்படுகிறது. ஹியர் யூ ஃபைண்ட் அ ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் such as classical languages and literature. இங்கே பல்வேறு பாடங்கள் உங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். என்னென்ன பாடங்கள்? கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் பாரம்பரிய அல்லது இலக்கிய நயம் வாய்ந்த மொழிகள், அண்ட் லிட்ரேச்சர் இலக்கியம்,
modern languages நவீன மொழிகள் and literature இலக்கியம் religious studies சமய கற்கை சமய படிப்பு political science and geography அரசியல் விஞ்ஞானம் புவியியல் போன்ற பாடங்களை கண்டுகொள்ள முடியும். Right, now moving on to the fourth paragraph. Right, fourth paragraph. When I read, please follow me. When I read, நான் வாசிக்கும் பொழுது please follow me on the paper. தயவு செய்து பேப்பரை பார்த்து வாங்க. Fourth paragraph. Most state universities பெரும்பாலான அரச பல்கலைக்கழகங்கள் do not charge fees கட்டணங்களை அறவிடுவதில்லை. They teach அவைகள் கற்பிக்கின்றன most of their programs அவங்களோட பெரும்பாலான கற்கை நெறிகளை free of charge இலவசமாக to undergraduates யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் undergraduates யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் undergraduates அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இலவசமாக படிப்பிக்கிறார். ஃபர்தர் மேலும் when you enter a university நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நுழையும் பொழுது as an undergraduate ஒரு undergraduate-ஆக நீங்கள் நுழையும் பொழுது you are also entitled நீங்கள் உரிமையுடையவராகிற. அப்போ entitled என்ன here let me show you நான் காட்டுறேன் உங்களுக்கு. here entitled means உரிமை கொண்டவராகிற. இப்போ you are also entitled நீங்கள் உரிமை கொண்டவராகிற to all the facilities provided by the university. இப்போ யூனிவர்சிட்டினால் வழங்கப்படக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸ் வசதிகளுக்கும் நீங்கள் உரிமையுடையவராகிற. நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு அண்டர்கிராஜுவேட்டாக நுழையும் பொழுது either free of charge ஒன்றோ முற்றிலும் இலவசம் அல்லது at a heavily subsidized rate. Subsidized means what? Let me show you காட்டுறேன். Subsidized means of an organization or activity supported financially. இப்போ நிதி பணம் வழங்கப்பட்ட ஒரு செயற்பாடுன்னு எடுக்கலாம். ஒரு அமைப்பு அல்லது ஒரு செயற்பாடு பணம் மூலமாக நிதி ரீதியாக உதவப்பட்ட மானியம் வழங்கப்பட்ட. இப்போ அட் அ ஹெவிலி சப்சடைஸ்ட் ரேட்டுன்ற மிச்சம் குறைந்த விலையில் ஒன்றோ முற்றிலும் இலவசமாக அல்லது மிச்சம் குறைந்த விலையில். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மீல்ஸ் ஃபுட்டெல்லாம் யூனிவர்சிட்டிஸில் நல்ல விலை குறைவு. அதோட இப்போ டீ plain tea எல்லாம் விலை குறைவு. These facilities இந்த வசதிகள் include உள்ளடக்கிற library use நூலக பாவனை, access to the internet இன்டர்நெட்டுக்கு பெறக்கூடிய இன்டர்நெட்டை பெறுவது அடைகிறது, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது, அண்ட் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் லேப்ஸ் மேலும் கம்ப்யூட்டர் லேப்ஸையும் பாவிப்பது. எக்கமடேஷன் தங்குமிட வசதி, ஹாஸ்டல் ஃபார் த மோஸ்ட் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலான டிசர்விங் என்ற உதவி பெற தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு எட்ஸெட்ரா அவ்வாறு மேலும் பல. ரைட், நவ் மூவிங் ஆன் டு த fifth paragraph. Yes, right. Follow me, பார்த்து வாங்க. However, எப்படி இருந்தாலும் there is இருக்கிற stiff competition கடுமையான போட்டி நிலவுற. Stiff means rigid, hard, firm, severe, strong, rigorous, inflexible கடுமையான பலமான. ஃப்ளெக்சிபிள் அண்ட நெகிழ்ச்சித்தன்மை உள்ள, இன்ஃப்ளெக்சிபிள் அண்ட நெகிழ்ச்சித்தன்மை இல்லாத.
நெகிழ்ச்சியின்மை. இப்போ நெகிழ்ச்சி இல்லாத என்றும் அர்த்தம் எடுக்கலாம். ஸ்டிஃப் அண்டா இன்ஃப்ளெக்சிபிள், நெகிழ்ச்சி இல்லாத, நெகிழ்ச்சியின்மை என்றும் எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஸ்டிஃப் காம்படிஷன் என்றுக்குள்ள கடுமையான போட்டி நிலவுறன்னு சொல்லலாம். டு கெட் இன் டு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், அரச பல்கலைக்கழகங்களுக்குள்ள நுழைவதற்கு கடுமையான போட்டி நிலவுற. பிகாஸ் ஆஃப் திஸ், இதன் காரணமாக only a small percentage of qualified students, ஒரு சின்ன சதவீதமான தகுதியான மாணவர்கள் தான் கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. சின்ஸ் there is only a limited number of places. இப்போ வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான இடங்கள் பல்கலைக்கழகங்கள் மாத்திரமே இருப்பதனால், இப்போ சின்ஸ்ண்டா ஆகையினால் என்று அர்த்தம் எடுக்கலாம். சின்ஸ் ஆகையினால், ஒரு வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையை கொண்ட இடங்கள் பல்கலைக்கழகங்கள் தான் இருக்கின்றன என்ற காரணத்தினால், ஆகையினால், ஒரு சின்ன சதவீதமான தகுதியான மாணவர்கள் தான் பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழைவதற்கு வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறாங்க. As a result, அதன் ஒரு விளைவாக the number of private higher education providers, அப்போ தனியார் உயர்கல்வியை வழங்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை, தனியார் அரசல்லாத தனியார் உயர்கல்வியை வழங்கக்கூடியவர்களோட அந்த எண்ணிக்கை இன் ஸ்ரீலங்கா இஸ் க்ரோவிங், வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அரச பல்கலைக்கழகங்களில் நிறைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. சின்னோரு பர்சன்டேஜ் ஆக்களுக்கு தான் கிடைக்கிற, சின்னோரு சதவீதமான ஆக்களுக்கு தான், கொஞ்சம் பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கிற வாய்ப்பு. எனவே தனியார் உயர்கல்வியை வழங்கக்கூடிய நிறுவனங்கள், உயர்கல்வியை வழங்கக்கூடியவர்கள் நிறுவனங்கள், அவைகளோட எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகிற, க்ரோவிங், அதிகரித்து கொண்டு போகிற, வளர்ந்து கொண்டு போகிற. த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி அமைச்சு, கேன் கிராண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க முடியும் டிகிரி அவார்டிங் அத்தாரிட்டி. இப்போ டிகிரி பட்டம், அவார்டிங் அத்தாரிட்டி பட்டத்தை வழங்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி அதிகாரத்தை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க முடியும். யாரால்? பை ஹூம்? த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இப்போ ஹூ கேன் கிராண்ட் திஸ் அத்தாரிட்டி, யாருக்கு முடியும் இந்த அதிகாரத்தை வழங்க? த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி அமைச்சுக்கு. கேன் கிராண்ட் private institutions degree awarding authority, தனியார் நிறுவனங்களுக்கு இந்த டிகிரியை வழங்கக்கூடிய அதிகாரத்தை வழங்க முடியும், தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க முடியும், உயர்கல்வி அமைச்சுக்கு. Admission to such private institutions too is based on advanced level examination results. அப்படிப்பட்ட தனியார் நிறுவனங்களுக்கும் கூட, அப்படிப்பட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அட்மிஷன் நுழைகிறது, அனுமதி பெறுவது, அதுவும் கூட அடிப்படையாக கொண்டிருக்கிறது அட்வான்ஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ். அதைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிற A-level ரிசல்ட்ஸ், எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸை தான் அடிப்படையாக கொண்டிருக்கிற இந்த தனியார் நிறுவனங்களுக்குள்ளேயும் நுழைவதற்கு, அட்மிஷன் பெறுவதற்கு. Although admission standards may be less rigorous than at state universities. இப்போ அரச பல்கலைக்கழகங்களில் உள்ளதை விட லெஸ் ரிகரஸ் அப்படின்னா கடுமையான தன்மை குறைவு. இப்போ ரிகரஸ்ன்னா என்ன? இன்ஃப்ளெக்சிபிள், நெகிழ்ச்சித்தன்மை இல்லாது. ரிகரஸ்ன்னா இன்ஃப்ளெக்சிபிள், நெகிழ்ச்சித்தன்மை இல்லாது.
அப்போ இந்த நெகிழ்ச்சித்தன்மை குறைவானதாக நெகிழ்ச்சி இல்லாத தன்மை குறைவாக காணப்படுறது எங்கே ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸில் ரைட். நெகிழ்ச்சி இல்லாத தன்மை குறைவாக காணப்படுறது அப்படின்றா நெகிழ்ச்சித்தன்மை கூடுதலாக காணப்படுறது. நெகிழ்ச்சித்தன்மை கூடுதலாக காணப்படுறது எங்கே இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ப்ரைவேட் தனியார் நிறுவனங்களுக்கு நுழைவுக்கான அனுமதியை பெறும் பொழுது அந்த கடுமைத்தன்மை அந்த நெகிழ்ச்சி இல்லாத தன்மை குறைவாக காணப்படுறது அப்படின்னா நெகிழ்ச்சித்தன்மை கூடுதலாக காணப்படுறது அப்படின்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறன்ற அர்த்தம். இந்த ஸ்டிஃப் தன்மை குறைவு ஸ்டிஃப் அரச பல்கலைக்கழகங்களில் ஸ்டிஃப் காம்படிஷன் கடுமையான போட்டி. இந்த கடுமையான போட்டி கொஞ்சம் கடுமைத்தன்மை குறைவாக காணப்படுறது தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி பெறும் பொழுது. ரைட். Now dear children, dear students, we are going to have a look at the questions. வினாக்களை நாங்கள் பார்க்க போகிறோம். வினாக்களை பார்ப்போம். Let's start. பார்ப்போம். Do the following statements agree with the information given in the above text? மேலே உள்ள உரைப்பகுதியில் வழங்கப்பட்ட தகவல்களுடன் கீழே உள்ள கூற்றுக்கள் எக்ரி ஆகுறா உடன்படுறா. இன் பாக்ஸிஸ் A to F, ஏல இருந்து F வரைக்கும் ரைட் ட்ரூ ஃபால்ஸ் ஆர் நாட் கிவன். உண்மை என்றால் ட்ரூ என்று எழுதணும், பொய் என்றால் ஃபால்ஸ் என்று எழுதணும், தரப்பட்டில்லாட்டி நாட் கிவன் என்று எழுதணும். ரைட். நவ் லெட்ஸ் ஹேவ் அ லுக் அட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கூற்றுக்களை பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்ஸ் கூற்றுக்கள். If the students select the A-level subjects, advanced level உயர்தர பாடங்களை மாணவர்கள் they like most, A-level subjects they like most, அவர்கள் ஆக விரும்பக்கூடிய பாடங்களை அவங்க தெரிவு செய்தால். If the students select, மாணவர்கள் தெரிவு செய்தால், the A-level subjects they like most, அவர்கள் ஆக விரும்பக்கூடிய A-level பாடங்களை அவர்கள் தெரிவு செய்தால், there is இருக்கிற a higher chance for them to enter a state university, ஒரு அரச பல்கலைக்கழகத்துக்கு நுழைவதற்கு higher chance ஒரு கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு ஆக விருப்பமான பாடங்களை தெரிவு செஞ்சால் யூனிவர்சிட்டி நுழைவதற்கு வாய்ப்பு கூட. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த கூற்று நாங்கள் இந்த இப்போ வாசித்த இந்த பேசேஜில் இந்த டெக்ஸ்டில் இந்த உரை பகுதியில் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருக்குதுண்டா ட்ரூ உண்மை, இல்லாட்டி ஃபால்ஸ், இல்லாட்டி தரப்பட்டில்லாட்டி நாட் கிவன். ரைட். நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு விளங்கும். This statement, is it given? இது தரப்பட்டிருக்குதா? This statement, இந்த கூற்று தரப்பட்டிருக்குதா? In this passage text, இந்த உரை பகுதியில் இந்த கூற்று இந்த ஸ்டேட்மெண்ட் தரப்பட்டுள்ளதான்னு பாருங்கள். ரைட். பார்த்தா உங்களுக்கு விளங்கும். It is not given. This statement is not given. இந்த கூற்று தரப்பட்டில்லைன்னு உங்களுக்கு விளங்கும். வேறு தகவல்கள் இன்ஃபர்மேஷன் தரப்பட்டிருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை பாருங்கள். இந்த பேசேஜை வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். திஸ் இன்ஃபர்மேஷன், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கிவன். இந்த கூற்று தரப்பட்டில்லை. ரைட். மூவிங் ஆன் டு பி பார்ட். பி. The number of faculties in the University of Jaffna. Jaffna யூனிவர்சிட்டியில் உள்ள பீடங்களோட எண்ணிக்கை is equal to the number of faculties in the University of Ruhuna. இப்போ ருஹூன
பல்கலைக்கழகத்தில் உள்ள ஃபெக்கல்ட்டிஸ் பீடங்கள் அதோட எண்ணிக்கைக்கு ஈக்குவல் சமனானது. இப்போ ருஹுன யூனிவர்சிட்டியிலையும் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியிலையும் நம்பர் ஆஃப் ஃபெக்கல்ட்டிஸ் பீடங்களோட எண்ணிக்கை வந்து ஈக்குவல் சமனானது. இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது உண்மையா பொய்யா? Let me simplify this. இதை நான் உங்களுக்கு லேசாக்குறேன் and then come to the answer. பிறகு நான் விடைக்கு வாரேன். Have a look at the second paragraph. ரெண்டாம் பந்தியை பாருங்க. Second paragraph. Line number 2 and 3. ரெண்டாவது மூன்றாவது லைன்ஸை பாருங்க. அதில் ரெண்டாவது லைன்ஸில் second paragraph. Here second paragraph. Here line number 2. Let me show you now. Line number 2. 8 faculties. Here Jaffna University is today the home of 8 faculties. அப்போ Jaffna Universityயில் 8 பீடங்கள் இருக்குது. அப்போ லைன் நம்பர் 3 பாருங்க. இப்போ லைன் நம்பர் 3. Here line number 4. line number 4 பாருங்க. Here how many faculties? 10 faculties. The University of Ruhuna, another leading university in Sri Lanka, consists of 10 faculties. அப்போ ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் 8 faculties, ருஹுனா யூனிவர்சிட்டியில் 10 ஃபெக்கல்ட்டிஸ் இருக்குது. 10 பீடங்கள் இருக்குது. அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்? என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு யூனிவர்சிட்டியிலையும் சமனான ஃபெக்கல்ட்டிஸ் இருக்குது. இப்போ அது வந்து இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அது உண்மையா பொய்யா? ஃபால்ஸ். அது பொய்யானது. எனவே நீங்கள் ஃபால்ஸ் அந்த பிக்கு எழுதினா சரி. ரைட். நவ் மூவிங் ஆன் டு த சி பார்ட். C part. Let me read. நான் வாசிக்கிறேன். Follow me. பார்த்துவாங்க. Literature is offered by faculties of humanities and social sciences in state universities. அரச பல்கலைக்கழகங்களில் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸஸ் என்ற ஒரு பீடம் இருக்குது. சமூக விஞ்ஞானங்கள், மனித கலாச்சாரம் தொடர்பான கற்கை நெறி. இந்த பீடங்களால் லிட்ரேச்சர் இலக்கிய பாடம் வழங்கப்படுகிறது. ஆஃபர்டு. இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஹவு டு ஃபைண்ட் இட் அவுட்? எப்படி கண்டுபிடிக்கிற? லெட் மீ சிம்பிளிஃபை திஸ். இதை நான் உங்களுக்கு லேசாக்குறேன். ஹேவ் அ லுக் அட் த தேர்ட் பேராகிராஃப். மூணாம் பந்தி பாருங்கள். தேர்ட் பேராகிராஃப். Third paragraph. Line number 2, 4, 5. ரெண்டாவது லைன், நாலாவது லைன், அஞ்சாவது லைன்ஸை பாருங்க. Third paragraph. Here ரெண்டாவது லைனில் பாருங்க. In arts faculties in the state university system. அரச பல்கலைக்கழகங்களில் என்று இருக்குது. ரைட். அடுத்து பாருங்க. லைன் நம்பர் 4 பாருங்க. லைன் நம்பர் 4 பாருங்க. Faculty of here line number 4. Let me show you. காட்டுறேன். Faculty of humanities and social sciences என்று இருக்குது. மனித கலாச்சாரம், கற்கை நெறி, சமூக விஞ்ஞானங்கள் தொடர்பான ஃபெக்கல்ட்டி பீடம் என்று இருக்குது. ரைட். அது கீழே பாருங்கள். நெக்ஸ்ட் லைன், அடுத்த வரியில் லிட்ரேச்சர் இருக்குதா? லிட்ரேச்சர். ஹியர் யூ ஃபைண்ட் அ ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் சச் ஆஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அண்ட் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் இலக்கியம் இருக்குதா? ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு பார்த்துட்டோம். அரச பல்கலைக்கழகம். ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸஸ் என்ற ஃபெக்கல்ட்டி என்றும் நாங்கள் பார்த்துட்டோம். லிட்ரேச்சர் இருக்குது. இந்த கூற்று, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? உண்மையா பொய்யா?
have a look at the statement again. திரும்ப அந்த கூற்று பாருங்க. Literature is offered by faculties of humanities and social sciences in state universities. அரசு பல்கலைக்கழகங்களில் இந்த ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் பீடத்தால் இலக்கிய பாடம் ஆஃபர்டு வழங்கப்படுகிறது. இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ, உண்மை. அப்போ ட்ரூ வந்து எழுதினா சரி. நெக்ஸ்ட் அடுத்து டியா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அரச பல்கலைக்கழகங்கள் ப்ரொவைட் வழங்குகிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அக்கமடேஷன் தங்குமிடம் வசதிகளை வழங்குகிற ஃபார் ஆல் தி அண்டர் கிராஜுவேட்ஸ் எல்லா அண்டர் கிராஜுவேட்ஸுக்கும் வழங்குகிற. அப்போ அண்டர் கிராஜுவேட்ஸ்ண்டா தோஸ் ஹூ ஸ்டடி அட் யூனிவர்சிட்டிஸ் அட் அ யூனிவர்சிட்டி. ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடியவங்க கிராஜுவேஷன் கோர்ஸ் செய்கிறவங்க அண்டர் கிராஜுவேட்ஸ். ரைட். எல்லா அண்டர் கிராஜுவேட்ஸுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் வழங்குகிற இது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அரசு பல்கலைக்கழகங்கள். இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது உண்மையா பொய்யா? ட்ரை டு ஃபைண்ட் தி ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃபைன், லெட் மீ சிம்பிளிஃபை திஸ். நான் லேசாக்குறேன். ஹேவ் அ லுக் அட் த ஃபோர்த் பேராகிராஃப். 4ஆம் பந்தி பாருங்கள். ஃபோர்த் பேராகிராஃப் 4ஆம் பந்தி. ஃபோர்த் பேராகிராஃப் லைன் நம்பர் 156. 1வது லைன், 5வது லைன், 6வது லைன்ஸ். இவைகளை பாருங்கள். ரைட், பாருங்கள். மேலே பாருங்கள், மோஸ்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அரச பல்கலைக்கழகங்கள்னு இருக்குது. ரைட், அது சரி. லைன் நம்பர் 5, 5ஆம் வரி பாருங்கள். 1 2 3 4 5. 5வது லைனில் லாஸ்ட்டுக்கு பாருங்கள், அக்கமடேஷன் இருக்குதா? ஹியர் அக்கமடேஷன் தங்குமிட வசதி. தங்குமிட வசதி இருக்குதா? ரைட். அடுத்து பாருங்கள், டிசர்விங் தகுதி உள்ள மாணவர்களுக்கு மட்டும், பெற தகுதியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும். அக்கமடேஷன் ஃபார் த மோஸ்ட் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ், பெரும்பாலான பிற தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு அக்கமடேஷன் வழங்குற, தங்குமிடம் வசதி வழங்குற. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப பாருங்கள். இப்போ ஹேவ் அ லுக் அட் த ஸ்டேட்மெண்ட் அகெயின். இந்த கூட்டத்தை திரும்ப பாருங்கள். எப்படி? ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ப்ரொவைட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஆல் தி அண்டர் கிராஜுவேட்ஸ். எல்லா அண்டர் கிராஜுவேட்ஸுக்கும் இந்த தங்குமிட வசதி வழங்குறது. ஆனால் அங்கே பேசேஜில் டெக்ஸ்டில் உரை பகுதியில் எப்படி இருக்குது? ஃபார் மோஸ்ட் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ், பெரும்பாலான பிற தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு தான் வழங்குறேன்னு இருக்குது, எல்லாருக்கும் அல்ல. ஸோ இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது உண்மையா பொய்யா? ஹியர் டிக்கு என்ன வரும்? ஃபால்ஸ், பிழை, பொய். ரைட். நெக்ஸ்ட் ஒன் இ. அடுத்து ஈயை பாருங்கள். ஆல் த ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர்டு பை ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அரச பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படக்கூடிய எல்லா வசதிகளும் ஆர் ப்ரொவைடட் வழங்கப்படுற ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், இலவசமாகத்தான் வழங்கப்படுற. அரச பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா வசதிகளும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், இலவசமாக தான் வழங்கப்படுறது. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? உண்மையா பொய்யா? ஹேவ் அ லுக் அட் த ஃபோர்த் லைன், ஃபோர்த் பேராகிராஃப் அகெயின். ரைட். லைன் நம்பர் 4, 4வது வரியை பாருங்கள். 4வது வரி. இ 1ஈனா 1வதுல இ பாருங்கள். 4வது லைனில் இங்கே இருக்குது.
here at a heavily subsidized rate. அந்த கான்டெக்ஸ்ட்டை பாருங்கள். You are also entitled to all the facilities provided by the university either free of charge, ஒண்டோ இலவசமாக, or at a heavily subsidized rate, அல்லது மிச்சம் குறைந்த விலையில், மிச்சம் குறைந்த கட்டணத்தில் வந்து வழங்கப்படும். அப்போ எல்லாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இல்லை, ஒண்டோ ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், ஒண்டோ ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அல்லது மிக குறைந்த கட்டணத்தில் அப்படி தான் வரும். இப்போ இங்கே எப்படி தரப்பட்டிருக்குது? have a look at the how is it given in the statement, இந்த கூட்டில் எவ்வாறு தரப்பட்டுள்ளது? all the facilities offered by state universities are provided free of charge. அப்போ அரச பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படக்கூடிய எல்லா வசதிகளும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், இலவசமாக தான் வழங்கப்படுறன்னு இருக்குது. இப்போ இஸ் திஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? உண்மையா பொய்யா? ஃபால்ஸ், பிள்ளை. பிகாஸ் அங்கே இருக்குது either ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், ஒண்டோ இலவசமாக அல்லது ஓ அட் அ சப்சடைஸ்ட் ரேட், அல்லது மிக குறைந்த ஹெவிலி சப்சடைஸ்ட், மிக குறைந்த கட்டணத்தில் என்று இருக்குது. ரைட். எஃப் நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது டிகிரி அவார்டிங் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பட்டம் வழங்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் ஸ்ரீலங்காவில் கன்சிடர் கருத்தில் கொடுக்குறாங்க A-level examination results in their student enrollment process. அவர்களுடைய மாணவர்களை சேர்க்கிற அந்த செயல்முறை, என்ரோல்மெண்ட், மாணவர்களை சேர்க்கிற, உள்ளெடுக்கிற அந்த செயல்முறை, ப்ராசஸ், அந்த செயல்முறை, அதில் அட்வான்ஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன், உயர்தர பரீட்சை பெறுபேறுகளை கருத்தில் கொள்கிறாங்க, கன்சிடர் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவில் உள்ள தனியார் நிறுவனங்கள், டிகிரி வழங்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள். இஸ் திஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? உண்மையா பொய்யா? have a look at the 5th paragraph. 5வது பந்தியை பாருங்கள். 5th paragraph. It takes time, doesn't it? டைம் எடுக்கிற இல்லையா? எஸ். 5th paragraph, 5வது வரி, லைன் நம்பர் 4, 4வது வரியை பாருங்கள். I'll give you time for you all to find it. கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு டைம் தரேன். line number 4, F. line number 5, 5வது வரியை பாருங்க. 5வது வரியை at last கடைசிக்கு பாருங்க. line number 5, 5வது வரியை பாருங்க. 5th paragraph, 5ஆம் பந்தியில் லைன் நம்பர் 5, 5வது வரி, அட் தி எண்ட் கடைசிக்கு பாருங்கள். ஹியர் லெட் மீ ஷோ யூ, காட்டுறோம் உங்களுக்கு. அட்மிஷன் டு சச் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவ்வாறான தனியார் நிறுவனங்களுக்கான நுழைவு அனுமதி, டு இஸ் பேஸ்ட் ஆன் அட்வான்ஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ். அப்போ தனியார் நிறுவனங்களுக்கான அனுமதியும் கூட இந்த அடிப்படையாக கொண்டுள்ளது A-level பரீட்சை பெறுபேறுகளைத்தான். ரைட். ஸோ இஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? உண்மையா பொய்யா? எஃப். ஹியர் எஃப் ட்ரூ, உண்மை, ட்ரூ. இங்கே எஃப் வந்து ட்ரூ, உண்மைன்னு வரும். ரைட். நவ் மூவிங் ஆன் டு த செகண்ட் பார்ட். செகண்ட் குவெஸ்சன், 2ஆம் வினா. ரைட், லெட் மீ ரீட். நான் வாசிக்கிறேன். ஹியர் அண்டர்லைன், லெட் மீ ஷோ யூ, நான் காட்டுறேன். Here, this one. Underline
கீழே கோட் அடிங்க. த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன். மோஸ்ட் அப்ராப்ரியேட். அப்ராப்ரியேட்டண்டா கண்டியூசிவ், ரெலவெண்ட், சூட்டபிள். ஆக கண்டியூசிவான பொருத்தமான ஆப்ஷனுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணணும், கோட் அடிக்கணும். டு கம்ப்ளீட் த மிஸ்ஸிங் சென்டென்ஸ் இன் பேராகிராஃப் 2. இப்போ 2ஆம் பந்தியில் அந்த 1ஆம் வசனம் இல்லாமல் இருக்குதே, மிஸ்ஸிங்காக இருக்குதே, அதுக்கு பொருத்தமான வசனம். 2ஆம் பந்தியில் 1ஆம் வசனம் மிஸ்ஸிங் தானே, இல்லை தானே, அதுக்கு பொருத்தமான வசனத்தை நீங்கள் கீழே உள்ள 4 ஆப்ஷன்ஸில் எதுன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள். Now there are many private universities in Sri Lanka. ஸ்ரீலங்காவில் தற்பொழுது பல தனியார் பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன. பிஏ பாருங்கள். There are many types of universities in Sri Lanka. ஸ்ரீலங்காவில் பல டைப்பான, பல வகைகளை கொண்ட, பல வகைகளிலான பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன. C. Most of the students like to enter a state university. பெரும்பாலான மாணவர்கள் அரச பல்கலைக்கழகத்துக்கு நுழைய விரும்புகிறாங்க. D. Most of the universities belong to the state sector. பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் அரச துறைக்குத்தான் சொந்தமாகுது. ரைட். இப்போ இதில் உள்ள வசனங்கள் சரி, எல்லாம் சரி மாதிரி விளங்குது இல்லையா? ஆனால் இந்த செகண்ட் பேராகிராஃபிக்கு தானே, செகண்ட் பேராகிராஃபில் அந்த 1ஆவது சென்டென்ஸுக்கு என்ன வாரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஃபுல் பேராகிராஃபையும் நீங்கள் வாசித்து அதோட ஜிஸ்ட், அதோட சமரி, அதோட சுருக்கம், எக்ஸ்ட்ராக்ட், அதோட மெயின் பாயிண்ட், அதோட பிரதான கருத்தை விளங்கணும். அந்த செகண்ட் பேராகிராஃபில் விளங்கினா அதோட 1ஆம் வசனம் எதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கலும். ரைட். ஹேவ் அ லுக் அட் தி செகண்ட் பேராகிராஃப் அகெயின். ஓகே, செகண்ட் பேராகிராஃப். Where is it? Yeah, here. Second paragraph, line number 1. 1வது லைனை பாருங்கள். அதுக்கு என்ன வரும்? இன்னைக்கு நீங்கள் வாசித்தா விளங்கும் இல்லையா? த பெஸ்ட் நோன். அடுத்த வசனத்தை பாருங்கள். த பெஸ்ட் நோன் ஒன்ஸ் ஆர் த ஸ்டேட் யூனிவர்சிட்டி. மிச்சம் பிரபலமானவை அரச பல்கலைக்கழகங்களாக காணப்படுகின்றன. இப்போ மிச்சம் பிரபலமானவை அரச பல்கலைக்கழகங்களாக இருக்கின்றன அண்டு ஒரு வசனம் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னால் என்ன வரும்? இந்த ஏ வருமா? இப்போ ஸ்ரீலங்காவில் பல தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், அது வருமா? அது வராது இல்லையா? அது பாருங்கள். சிஏ பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு என்டர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. பெரும்பாலான மாணவர்கள் அரச பல்கலைக்கழகத்துக்கு நுழைய விரும்புகிறாங்க. அந்த வசனம் வருமா? அடுத்தது டிஏ பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் பிலாங் டு த ஸ்டேட் செக்டர். பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் அரச துறைக்கு சொந்தமாகுது. ரெண்டது வருமா? இந்த வசனத்தை பாருங்கள். லெட் மீ ஷோ, நான் உங்களுக்கு காட்டுறேன். லெட் மீ ஷோ யூ. ஓகே. த பெஸ்ட் known ones are the state universities. மிச்சம் பிரபலமானவை அரச பல்கலைக்கழகங்களாக இருக்கின்றன. அண்டு வசனம் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னுக்குள்ள வசனம் எப்படி வரும்? Now I think you have got the answer. I think you have got the answer. It takes time எடுக்கிற. bear up, please bear up with me. பொறுத்துக்கொள்ளுங்க. bear up with me. Second one, please bear up here. Let me show you காட்டுறேன். B, there are many types of universities in Sri Lanka. ஸ்ரீலங்காவில் பல டைப்பில் பல வகையிலான பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன. விளங்கினா? அதுக்கு பிறகு வந்து த பெஸ்ட் நோன் ஒன்ஸ் ஆர் த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். மிச்சம் பிரபலமானவை அரச பல்கலைக்கழகங்களாக இருக்கின்றன
அண்டு பொருத்தமாக இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் ஒன், மூவிங் ஆன் டு த தேர்ட் ஒன். Let me read நான் வாசிக்கிறேன். In which paragraph, இந்த பந்தியில் do you include, நீங்கள் உள்ளடக்குறீங்க the following information, பின்வரும் தகவல்களை. If you wish to extend each paragraph further, ஒவ்வொரு paragraph ஒவ்வொரு பந்தியையும் further மேலும் நீங்கள் extend பண்ண, விரிவாக்க, ஒவ்வொரு பந்தியையும் மேலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண, விரிவாக்க விரும்பினால் பின்வரும் தகவல்களை எந்த பந்தியில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுவீங்க, உள்ளடக்குவீங்க. மேட்ச் தி இன்ஃபர்மேஷன், இந்த தகவல்களை மேட்ச் பண்ணுங்க வித் த பேராகிராஃப்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட், இந்த உரைப்பகுதியில் உள்ள அந்த பந்திகளோடு. அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் த பேராகிராஃப், அந்த பந்தியோட இலக்கத்தை எழுதுங்க. இன் த ரெலவெண்ட் பாக்ஸ், உரிய பெட்டியில். இன்ஃபர்மேஷன், தகவல். பர்சன்டேஜ் ஆஃப் A-level ஸ்டூடெண்ட்ஸ், அட்வான்ஸ் லெவல் மாணவர்களோட சதவீதம். என்ரோல்டு இன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், அரச பல்கலைக்கழகங்களில் உள்ளே சேர்க்கப்படக்கூடிய, எடுக்கப்படக்கூடிய மாணவர்களோட சதவீதம். ரைட், இது எந்த பேராகிராஃபுக்கு, எந்த பந்திக்கு பொருத்தம். 3A. Yes, try to find it out. கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. 3A, மூன்றாவதுல A. ரைட், மூன்றாவதுல A பேராகிராஃப் 5, பேராகிராஃப் 5 பொருத்தமாக இருக்குது இல்லையா? பாருங்கள். However, there is stiff competition to get into state universities. Because of this, only a small percentage of qualified students get the opportunity. Since there is only a limited number of places, ஒரு வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான பல்கலைக்கழகங்கள் தான் இருக்கின்றன என்ற காரணத்தினால ஒரு சின்ன சதவீதமான தகுதி வாய்ந்த மாணவர்கள் தான் எடுக்கிற சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்கிறாங்க இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுக்குள்ளே நுழைவதற்கு. எனவே ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அரச பல்கலைக்கழகங்களுக்குள்ளே நுழைவதற்கு ஸ்டிஃப் காம்படிஷன், கடுமையான போட்டி நிலவுகிறது. அந்த விஷயம்தான் அந்த பந்தியில் பேராகிராஃபில் இருக்குது. எனவே இந்த திரும்ப ஏ பாருங்கள். ஏ, percentage of A-level students enrolled in state universities, அரச பல்கலைக்கழகங்களில் சேர்க்கப்படக்கூடிய மாணவர்களோட சதவீதம் என்ற இந்த இன்ஃபர்மேஷன், இந்த தகவலை அந்த 5ஆம் பந்திக்கு போடலாம் இல்லையா? ஏன்னா நம்பர் 5 here number 5. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள். B part, subject choice of students before university entrance. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ், பல்கலைக்கழக நுழைவு, அதற்கு முன்பு சப்ஜெக்ட் சாய்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களோட பாடத்தெரிவு. இதை எந்த பேராகிராஃபுக்கு போடலாம், எந்த பேராகிராஃபில் இந்த தகவலை போடலாம்? யூனிவர்சிட்டி நுழைய முதல்ல பாடங்களோட சாய்ஸ், தெரிவு, சப்ஜெக்ட் சாய்ஸ் எதுக்கு பொருத்தம்? Try to find it out. கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. Yes. What's the answer? Which paragraph? Which paragraph can you include this information in? In which paragraph?
can you include this information இந்த தகவலை எந்த in which paragraph எந்த பந்தியில் உங்களுக்கு போடலாம் here paragraph 1 when students select their advanced level subjects they make their decision based on several factors one is their preference for certain subjects there are subjects they like more than others எல்லாம் இருக்குது இல்லையா இப்போ paragraph 1 தான் பொறுத்து next one C facilities provided by the universities பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படக்கூடிய வசதிகள் which paragraph can you put this information into which paragraph can you put this information எந்த பந்திக்குள்ள போடலாம் பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படக்கூடிய வசதிகள் here paragraph 4 நாலாம் பந்தி let me read this very fast கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறேன் most state universities do not charge fees they teach most of their programs free of charge to undergraduates further when you enter a university as an undergraduate you are also entitled to all the facilities provided by the university either free of charge or at a heavily subsidized rate these facilities அப்படி போகுது இல்லையா இப்போ எல்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸ் சம்மந்தமாக இருக்குது paragraph number 4 next D information on number of faculties இப்போ ஃபெக்கல்ட்டிஸோட எண்ணிக்கை பீடங்களோட எண்ணிக்கை சம்மந்தமான தகவல் which paragraph have a look at the second paragraph here D part second paragraph the best known ones are the state universities for example the Jaffna University University of Jaffna is today the home of 8 faculties அப்படி இருக்குது Ruhuna University another leading university in Sri Lanka consists of 10 faculties இருக்குது இல்லையா இப்போ number of faculties சம்மந்தமாக என்ன பந்தியில் இருக்குது என்ன paragraphல இருக்குது paragraph number 2 right next one E this one E information on subjects offered by faculties the faculties பீடங்களால் வழங்கப்படக்கூடிய பாடங்கள் சம்பந்தமான தகவல்கள் which paragraph faculties-ஆல் வழங்கப்படக்கூடிய subjects சம்பந்தமான information தகவல்கள் have a look at the third paragraph there are many subjects in each faculty related to the program of study for example in arts faculties in the state university system you can study subjects from the humanities and the social sciences in fact the arts faculty is known as the faculty of humanities and social sciences here you find a range of subjects such as classical languages and literature modern languages and literature religious studies and so on அப்படி போகுது இல்லையா இப்போ paragraph number 3 right now moving on to the fourth question நாலாம் வினா who or here number 4 who or what do the following pronouns in bold print refer to pronouns பிரதி பெயர் சொற்கள் in bold print தடித்த அச்சில் காட்டப்பட்டிருக்குது கீழ்வரும் தடித்த அச்சில் உள்ள pronouns பிரதி பெயர் சொற்கள் who யார் அல்லது what எதை refer to எதை குறிக்கிற யாரை குறிக்கிற A them paragraph 1 ஒன்றாம் பந்தியில் them என்பது யாரை குறிக்கிற have a look at the line number 5 paragraph 1ல
line number 5. Line number 5. Here, them. Let me show you காட்டுறேன். them. இந்த them என்பது யாரை குறிக்கிறது? வாசிச்சு பாருங்க. whatever the subjects they select, அவர்கள் என்ன பாடத்தை தெரிவு செய்தாலும், most of them, அவர்களில் பெரும்பாலானவர்கள், wish to enter a university to continue their education, அவர்களுடைய கல்வியை தொடர்வதற்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நுழைய விரும்புகிறாங்க. அவங்க என்ன பாடங்களை தெரிவு செஞ்சாலும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் யூனிவர்சிட்டிக்கு நுழையத்தான் விரும்புவாங்க. ரைட்? யூனிவர்சிட்டி நுழையாட்டி வேலை சும்மா. ரைட். அப்போ இந்த அவர்களில் பெரும்பாலானவர்கள் என்றா யார்? என்ன விட? வாட்ஸ் தி ஆன்சர்? அட்வான்ஸ்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓ A-level கேண்டிடேட்ஸ். A-level கேண்டிடேட்ஸ், உயர்தர அபேட்சகர் கேண்டிடேட்ஸ், அல்லது A-level ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரியான விட. நெக்ஸ்ட் B part, question number 4. Question number 4, B part. They in paragraph 4, நாலாம் பந்தியில் they என்றது யாரை குறிக்கிறது? நாலாம் பந்தியில் they. Fourth paragraph. Here let me show you காட்டுறேன். Here they. இந்த they என்பது யாரை குறிக்கிறது? பாருங்க. most state universities, பெரும்பாலான அரச பல்கலைக்கழகங்கள் do not charge fees, கட்டணங்களை அறவிடுறல்ல. they, அவைகள் teach, கற்பிக்கின்றன, most of their programs, அவைகளுடைய பெரும்பாலான கற்கை நெறிகளை free of charge to undergraduatesக்கு ஃப்ரீயாக தான் படிப்பிக்கிறது, இலவசமாக, கட்டணம் அறவிடாமல். they, அவைகள் என்பது யார், எதை குறிக்கிறது? What's the answer? Here, most state universities, பெரும்பாலான அரச பல்கலைக்கழகங்களை குறிக்கிறது. இந்த they, அவைகள் என்பது most state universities, பெரும்பாலான அரச பல்கலைக்கழகங்களை குறிக்கிறது. Well, நல்லது. Now, let's move on to the next part. அடுத்த பாட்டுக்கு போவோம். C part. Question 4, C part. Here, this in paragraph 5, அஞ்சாம் பந்தியில் this என்பது எதை குறிக்கிறது? அஞ்சாம் பந்தியில் this என்பது எதை குறிக்கிறது? paragraph 5க்கு போவோம். Let's have a look at the paragraph number 5. Here, this, இங்கே பாருங்க, this. இந்த this என்பது எதை குறிக்கிறது? however, இப்போ நாங்கள் கான்டெக்ஸ்ட்டை பார்க்கணும். கான்டெக்ஸ்ட்னா முன்னுக்கு அல்லது பின்னுக்கு, அல்லது முன்னுக்கும் பின்னுக்கும் வரக்கூடிய சொற்கள், சொற்றொடர்கள், வசனங்களை பார்க்கணும். the words, phrases or sentences that come before or after, or before and after a particular word. ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு அல்லது பின்னுக்கு, அல்லது முன்னுக்கும் பின்னுக்கும் வரக்கூடிய வசனங்கள், சொற்கள், சொற்றொடர்கள். however, there is stiff competition, கடுமையான போட்டி நிலவுகிறது. to get into state universities, அரச பல்கலைக்கழகங்களுக்குள்ள நுழைவதற்கு stiff competition, stiff-ஆன கடுமையான காம்படிஷன், போட்டி நிலவுகிறது. because of this, இதன் காரணமாக இந்த ஸ்டிஃப் காம்படிஷன், இந்த கடுமையான போட்டி காரணமாக, only a small percentage of qualified students get the opportunity, சந்தர்ப்பத்தை பெறுவது தகுதி வாய்ந்த ஒரு சிறிய சதவீதத்தை கொண்ட மாணவர்கள் மாத்திரமே. பிகாஸ் ஆஃப் திஸ், இதன் காரணமாக this stiff
காம்படிஷன் இந்த கடுமையான போட்டி காரணமாக. இதில் இது என்பது எதை குறிக்கிறது? இதன் காரணமாக ஸ்டிஃப் காம்படிஷன் கடுமையான போட்டி. அப்போ இன்னைக்கு இது என்பது எதை குறிக்கிற? ஸ்டிஃப் காம்படிஷனை குறிக்கிற கடுமையான போட்டியை குறிக்கிற. ரைட், மூவிங் ஆன் டு த லாஸ்ட் பார்ட். கடைசி பாட்டுக்கு பார்ப்போம். கடைசி பாட்டை பார்ப்போம். Here question 5. Write one word. ஒரு சொல்ல எழுதுங்க. in each blank, ஒவ்வொரு இடைவெளியிலும் selecting from the passage, உரை பகுதியில் இருந்து தெரிவு செய்து, which means the same as the following, கீழ் வருவனவற்றினது அர்த்தத்தை கொண்ட, கீழ் வருவனவற்றினது அர்த்தத்தை கொண்ட, which means the same as the following, கீழ் வருவனவற்றின் பின் வருவனவற்றின் அர்த்தத்தை கொண்ட. ரைட், ஒரே பகுதியிலிருந்து தெரிவு செய்து எழுதுங்க ஒரு சொல்ல. ஏ பாருங்க. ஏ, ஜட்ஜ்மெண்ட் தட் a person makes, ஒரு ஆள் மேற்கொள்ளக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் தீர்மானம். ஜட்ஜ்மெண்ட் அண்டுக்குள்ள தீர்ப்பு என்று எடுக்கலாம். இந்த இடத்துல தீர்மானம் என்று எடுக்கலாம். பாடத்தில் இருந்து have a look at paragraph 1 line number 2. paragraph 1 line number 2 அதில் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். paragraph 1 it takes time, doesn't it? டைம் எடுக்கிற இல்லையா? paragraph 1 line number 2 ரெண்டாம் வரி பாருங்க. when students select their advanced level subjects, they make their decision, அவங்களோட தீர்மானத்தை மேற்கொள்கிறாங்க based on several factors, பல்வேறு பல காரணிகளை அடிப்படையாக கொண்டு. here பல காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவங்களோட தீர்மானத்தை மேற்கொள்கிறாங்க. இப்போ மாணவர்களோட அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்மானம் அந்த கொள்ளைகின் என்ன வந்திருக்குது? here decision இல்லையா? the answer is decision. Right, next moving on to the B part. B part, here this one. B part, the fact that you like something more or have great interest in, இதோ ஒன்றில் நீங்கள் கூடுதலாக விரும்புகிற, ஒன்றை விட இன்னொன்றை கூடுதலாக விரும்புகிற, கூடுதலாக விருப்பம் காட்டுற, அதுக்கு பாடத்தில் வந்த சொல்லுது. let me help you, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். paragraph 1, have a look at the paragraph 1 line number 2. What's the answer? இது விடு. when students select their advanced level subjects, they make their decision based on several factors. have a look at this. இங்க பாருங்க. one is their preference for certain subjects, சில குறித்த பாடங்களுக்கு அவர்களுடைய preference விருப்பம், முதல் விருப்பம், முன்னுரிமை கொடுக்குற சிலதுக்கு. அப்போ இந்த சொல் வந்து preference. so here the answer is preference for the B part. question 5 B part, the answer is preference. next one, C. this one, university student studying for his or her first degree, ஒரு பல்கலைக்கழக மாணவன்
அவனுடைய அல்லது அவளுடைய முதலாவது டிகிரிக்காக படிக்கிற முதலாவது டிகிரிக்காக படிக்கிற பல்கலைக்கழக மாணவன் எப்படி அழைக்கப்படுற? ஹவ் இஸ் ஹீ ஓ ஷீ கால்டு? எவ்வாறு அழைக்கப்படுற? தி ஆன்சர் இஸ் வாட்? அண்டர் கிராஜுவேட். இப்போ யூனிவர்சிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி என்ற இப்போ ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய இருக்குது. நாங்கள் பார்த்தோம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி, எக்ரிகல்ச்சர், என்ஜினியரிங் அப்படி இருக்குது இல்லையா? சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி, அது மாதிரி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி. இந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி எடுத்த உதாரணத்துக்கு அதில் ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து பிஏ, செகண்ட் வந்து எம்ஏ, அதுக்கப்புறம் எம்ஃபில், பிஹெச்டி அப்படி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி முதல் டிகிரிக்காக படிக்கிற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து எப்படி அழைக்கப்படுற? அண்டர் கிராஜுவேட். ரைட். நெக்ஸ்ட் டி பார்ட். more difficult than usual. வளமையை விட more difficult, கஷ்டம் கூட. இதுக்கு பாடத்தில் வந்து சொல். have a look at the paragraph 5. 5ஆம் பந்தியை பாருங்கள். line 1 1வது வரியை பாருங்கள். 1வது வரியை பாருங்கள். அதோட லைன் நம்பர் 7 7ஆம் வரியையும் பாருங்கள். லாஸ்ட் லைனையும் பாருங்கள். ஸ்டிஃப் அண்ட் இருக்குது. ஸ்டிஃப் கடுமையான போட்டி. more difficult than usual, வழமையை விட more difficult கஷ்டம் கூட. அதுக்கு 1வது லைனில் 5ஆவது பந்தியில் 1வது லைனில் என்ன இருக்குது? ஸ்டிஃப் காம்படிஷன், கடுமையான போட்டின்னு இருக்குது. லாஸ்ட் லைனை பாருங்கள். லெஸ் ரிகரஸ் அப்படின்னா கடுமைத்தன்மை குறைவு. அந்த கடும் போட்டி இல்லை, குறைவு அண்டு இருக்குது. அப்போ ரிகரஸ் என்று சொல்லும் கடுமைத்தன்மை, நெகிழ்ச்சி இல்லாத தன்மை. இன்ஃப்ளெக்சிபிள், இப்போ இன்ஃப்ளெக்சிபிள் நெகிழ்ச்சி இல்லாத தன்மை. ரிகரஸ் கடுமையான தன்மை. இப்போ லெஸ் ரிகரஸ்ன்றால் கடுமையான தன்மை குறைவு. இப்போ என்ன கடுமையான தன்மை என்றதுக்கு வந்த சொல் வந்து ஸ்டிஃப் அல்லது ரிகரஸ். ரைட். லாஸ்ட் ஒன் கடைசாவது இன்க்ரீஸிங் இன் நம்பர். எண்ணிக்கை இன்க்ரீஸிங் கூடிக்கொண்டு போகிற. அதுக்கு என்ன வந்தது? பாடத்தில் வந்து சொல். ஹேவ் அ லுக் அட் த paragraph 5 லைன் நம்பர் 4. 5ஆம் வரியில் 4வது லைனை பாருங்கள். அதில் இருக்குது the number of private higher education providers in Sri Lanka is growing. இப்போ growing என்ற ஒரு சொல் ஒன்று இருக்குது. ஸ்ரீலங்காவில் வந்து நம்பர் ஆஃப் ப்ரைவேட் ஹையர் எஜுகேஷன் ப்ரொவைடர்ஸ், தனியார் கல்வி வழங்கக்கூடியவர்கள், அந்த நிறுவனங்கள் எண்ணிக்கை நம்பர் வந்து இஸ் இன்க்ரீஸிங் க்ரோவிங் கூடிக்கொண்டு போகிற. இப்போ இன்க்ரீஸிங் என்ற சொல்லுக்கு பாடத்தில் பேசேஜில் வந்தது வந்து க்ரோவிங் வளரு, கூடிக்கொண்டு போகிற என்ற அர்த்தம். ஸோ தி ஆன்சர் இஸ் க்ரோவிங்.